நீங்க போகர் ஐயாவை வந்து வழங்குறேன்னு சொல்றீங்க. அது உங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் சார்? நான் அங்கே அவர் சமாதிக்கு போயிருக்கேன். கண்ணாடி முன்னாடி உட்காந்து அதை வேண்டும்போது எனக்கு முன்னாடி அப்படியே தத்ரூபமாக கண்ணாடியில் தெரியும். ஏன் ஒரு அம்மா திருச்சியில் ஒரு நர்ஸ் அவங்களுக்கு மார்பகத்தில் கட்டி என்ன யாரோ சொன்னாங்கன்னு அதை பேசுகிறாங்க. சரி வாங்கம்மா சரி பண்ணலானே 1 ஹவரில் சரி பண்ணேன். இப்போ வயசு 74 வயசு எல்லாம் தெரியல அப்படிமா நான் கிக்கு போவோம் தலைக்கு மரத்துக்கு அடிப்பேன். நான் அதே 20 வயசில் என்ன ஸ்பீடில் இருந்தாலும் அதே ஸ்பீடில் தான் அன்றைக்கி இருக்கும். அது காரணம் அவர் கொடுத்த மூலிகை தான். எனக்கு எந்த வலி வந்தாலும் நான் அதை என் மூச்சிலேயே நான் சரி பண்ணுறேன். எனக்கு சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த யோகாவும் புரட்சித்தர் எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த யோகாவும் யாருக்கும் தெரியாது. நிறைய தரிசனம் கிடைக்கும் எனக்கு. ஆனால் சிவன் நான் ரொம்ப விரும்புவேன். எங்கள் வீட்டுக்குள்ளே சலங்க செம்ம ஒலி கேட்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, உங்ககிட்ட யாராவது ஜாதகத்தை ஒத்துக்கிட்டு ஜாதகம் பண்ணலாம் கேட்டிருக்காங்களா? இல்லை, ஜாதகம்லாம் பார்க்க சொல்லுவாங்க. நான் அவங்க என்னவா இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுவேன். நான் ஜாதகம்லாம் பார்க்க தெரியும். அவங்களுடைய ஃபியூச்சரை கூட உங்களால் கணிக்க முடியும். ஓரளவு என்னால் கணிக்க முடியும். ஓரளவு கணிப்பேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சித்தர் வழிபாடு அப்படின்னா அது எப்படி சார் கும்பிடுவீங்க? நீங்கள் போகர் ஐயாவை வழங்குறேன்னு சொல்கிறீங்க. அது உங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் சார்? நான் அங்கே அவர் சமாதிக்கு போயிருக்கேன். எனக்கு ஒரு உருவம் கண்ணில் தெரியும். நான் கண்ணாடி முன்னாடி தான் உட்காருவேன். ஏன்னா அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எனக்கு சொன்னது. கண்ணாடி முன்னாடி உட்காந்து அதை வேண்டும்போது எனக்கு முன்னாடி அப்படியே தத்ரூபமாக கண்ணாடியில் தெரியும். யார் என்ன முகம் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் தான் போகர்னு தெரியாது. நான் போகர் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவர் வேண்டுவேன். நீங்கள் நிறைய வலிகளையே நான் சரி பண்ணிடுவேன். நிறைய வலியை ஒரு அம்மா திருச்சியில் ஒரு நர்ஸ் அவங்களுக்கு மார்பகத்தில் கட்டி இவ்வளோ பெரிய கட்டி எலுமிச்சம்பழம் சைஸு ஆப்ரேஷன் பண்ணோடனே சொல்கிறாங்க. என்ன யாரோ சொன்னாங்கன்னு அதை பேசுகிறாங்க. நான் இல்லைங்க அப்படின்றேன். அப்போ இங்கே ஒரு டைரக்டரோட ஒய்ஃபுக்கு நான் இது மாதிரி சரி பண்ணிவிட்டேன். அந்த டைரக்டரோட ஒய்ஃபு அவங்கள ஃப்ரெண்டாக சொன்னாங்க. எனக்கு அவங்க தான் சொன்னாங்க, அவங்க நம்பர் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னா என்னை அப்பானிட்டாங்க. வேறு கூப்பிடும்போது அப்பானிட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கம்மா சரி பண்ணலானே 1 ஹவரில் சரி பண்ணேன். வீடியோலாம் கொடுத்துருக்காங்க. வீடியோலாம் இருக்குது. எப்படி சரி பண்ணலாம்லாம் தெரியும். அவர் சொல்கிற மருந்து அவர் ஒரு மருந்து என்ன கடையில் போய் மாத்திரை கற்றுலாம் சர்ஜரியே பண்ணல. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடுச்சு. சரியாக போச்சு. நர்ஸு சரியா போச்சு. ஏன் ஹார்ட்டு இந்த செம்பு வைக்கணும்னா ஸ்டெண்ட் அது வைக்கணும்னு வராங்க இல்லையா, ஒரு 2 நாள் கழித்து வைக்க சொல்லுங்க. நான் 1 ஹவரில் சரி பண்ணுறேன். 2 நாள் கழிச்சு வாங்க. என்ன சொல்லுவீங்க? எனக்கு சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப ரகசியமா அது அது எனக்கு சொல்கிறதுக்கு என்ன அது இல்லை. நான் சரி பண்ணி விட்டுருவேன். ஆனால் அதை சொல்லலை. அந்த மருந்து என்னன்னு கேட்குறீங்க. அதான் இலைகள் தான், எல்லாமே மூலிகைகள் தான். மூலிகைகள். ஆமாம். இப்போ நான் 120 வகையான மூலிகை நான் சாப்பிட்றேன். ஆமாம். எனக்கு இப்போ வயசு 74 வயசு எல்லாம் தெரியல அப்படிமா நான் கிக்கு போவோம் தலைக்கு மரத்துக்கு அடிப்பேன். நான் அதே 20 வயசில் என்ன ஸ்பீடில் இருந்தாலும் அதே ஸ்பீடில் தான் அன்றைக்கி இருக்கும். அது காரணம் அவர் கொடுத்த மூலிகை தான். மூலிகை தான். ஒரு 120 வகையான மூலிகை நான் சாப்பிட்றேன். டெய்லி அதுதான் எனக்கு உணவே. இன்னும் கேட்க போனால் சாப்பிடுவேன். பட் அது பெரிய உணவு எனக்கு. அதே மாதிரி நீங்கள் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது பிரபஞ்சம் கேட்டதை கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த தியான அனுபவம் எப்படி இருக்குது? அதை தியானம் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நேரில் பார்ப்பீங்க சார்? நிறைய பார்க்குறேன். தியானம் பண்ண ஏகப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்ணாடி முன்னாடி உட்காரத விட லைட் ஆஃப் பண்ணுவேன். முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ரூமில் எத்தனை லைட் எரியும்? நைட் தூங்கும்போது நைட் லேம்ப் மட்டும் தெரியும். ஓகே. ஃபேன் போடுவீங்களா? ஆமாம். ஏசி? ஏசி ஃபேனு லைட்டு. உங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் இருந்திருக்குமா? இல்லை. எனக்கு அதை சொன்னாங்க. நான் என் வீட்டில் ஏசி ஓடாது, ஃபேன் ஓடாது, கரண்ட் இருக்குது, லைட் இருக்காது. ஆனால் நான் அவர்கிட்ட 1 ஹவர் வேண்டுவேன். நைட்டு படுக்கும்போது நான் அப்படி தான் இருப்பேன். ஏசி போடுவேன். எப்படின்னா 7 மணிக்கு போடுவேன், 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவேன். ஃபேன் போட மாட்டேன். எனக்கு சவுண்டு இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் இப்போ முழிச்சிருக்கீங்க, உங்களுக்கு காது கேட்குதா? ஆமாம். கண்ணு தெரியுதா? வாய் பேசுகிறீங்க, சுவாசம் தெரியுதா? என்னது இருக்குது வாசனை எல்லாம்? ஏன் தூங்கும்போது எல்லாம் தெரியல? கண்ணை மூடி தூங்கிறோம், ஆளில் தூக்கத்துக்கு போயிடுறோம். ஏன் உங்கள் அம்மா பார்க்க உங்கள் ஹஸ்பண்டு பெயிண்ட் அடிப்பார், சென்ட் அடிப்பார், உங்களுக்கு ஏன் கேட்கல? தெரியல? இருக்க தானே இருக்கீங்க. ஏன் தெரியல? கண்ணு தெரியாது, காது கேட்காது. ஏன் நம்ம இங்கே இருக்க மாட்டோம்? நம்ம அம்மா வயிற்றில் எப்படி இருந்தோமோ அது மாதிரி ஒரு இடத்துக்கு இருக்கும். அம்மா வயிற்றில் எப்படி இருந்தீங்க? இருட்டு ரூமில். ஆமாம். எதுவுமே இருக்காது. அதில் இருந்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெளிவாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்க மாட்டீங்க. நீங்கள் பிரம்மலோகம் போகலாம், சிவலோகம் போகலாம், விஷ்ணு லோகம் போகலாம், எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். எங்கன்னா இருப்பீங்க. அது தெரியும். அது 1 நாள் 2 நாள்லாம் வராது.
அதெல்லாம் கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்து யோகா பண்ணிகிட்ருக்கேன். யோகாசனம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ யோகாசனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ மூச்சை உள்ளே எடுத்துட்டு அடக்கிறது அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஓம் நமச்சிவாயன்னு ஒரு மந்திரம் இருக்குல்ல, ஆமாம். அது எவ்வளோ சக்தி உள்ளது தெரியுமா? ஓம் அப்படின்னா ஒன்று, ந ம சி வா ய, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் வந்து நம்ம உடம்பு ரொம்ப சக்தி கொடுக்கும். அந்த எந்த இடத்துல எந்த மூச்சை கொண்டு போய் நிறுத்தணும், ஓம் நமச்சிவாயனா எந்த இடத்துல எதனா கொண்டு போகணும், காற்றை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. யோகா ஆசிரியர்கள் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இப்போ சித்தர்கள் எனக்கு சொல்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த வலி வந்தாலும் நான் அதை என் மூச்சிலேயே நான் சரி பண்ணுவேன். இது மாதிரி நிறைய விஷயம். ஒன்றும் இல்லை, அக்குன்னு ஒரு தமிழில் ஒரு எழுத்து இருக்குது தெரியுமா? ஆமாம். என்னது? உயிரிழத்தில் வரும் அக்கு. அதாவது என்னது அது? இப்போ நம்ம நேயர்களுக்கு கூட நிறைய பேர் தெரியாது. ஆமாம். இப்போ இங்கிலீஷில் என்னெல்லாமோ எழுத்து இருக்குது. இசட்டு லாஸ்ட் எழுத்து. ஆனால் அக்குன்னா 2 கண்ணும் நெத்தி கண். ஓ, ஓகே. இப்போ பாருங்கள், அக்குன்னு என்னன்னு யோசனை பண்ணுங்க. என்னது? சிவன் தாரு. ஆமாம். நம்ம காது ஓம். ஓ, ஆமாம். லிங்கம் எங்கே இருக்குது தெரியுமா? தெரியுமா? உங்களால் சொல்ல முடியாது. உள்நாக்கு. உள்நாக்கு. நீங்கள் வேறு எதாவது நினச்சிருப்பீங்க. எல்லாம் அது ஆடியன்ஸ் கூட அப்படி தான் நினைப்பாங்க. கிடையாது. உள்நாக்கு தொங்கிக்கிட்டு இருக்கும். அது லிங்கம். அதாவது இப்போ இமயமலை ஒரு இடத்துல இருக்குது லிங்கம். நாக்கில் உள்நாக்கு சொல்லுவாங்களே, அதான சொல்ல வரீங்க? ஆமாம், அதுதாங்க அமிர்தம். ஓகே. அதில் அமிர்தம் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமிர்தத்தினால தான் நாக்கை மடக்கி தண்ணி குடிக்க சொன்னாங்க. நமக்கு வந்து இப்போ வந்து 9 வாசல்னு தானே சொல்கிறாங்க. நவத்வாரம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம். நவத்வாரம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரியும் இல்லையா? கண் 2, மூக்கு 2, காது 2, 6, வாய் 1, 7, ஆசன வாய், யூரின் போகிற இடம் 9. சரி, குழந்தை பால் கொடுக்குறாங்க, அது என்னது? அதில் ஹோல்ஸ் இல்லையா? 11 ஆயிடுச்சுல்ல. என்ன எவ்வளோ சொல்லணும்? அவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. இல்லை, உடம்பு வேறு வேறுலாம் அது ஹோல்ஸ். அது இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்போ எல்லாம் மறைக்கப்பட்டது. தாய் வயிற்றில் எப்படி இருந்தோமோ, இன்னைக்கு சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி படுத்தாங்க? லைட்டு வெளிச்சம் போட்டு படுத்தாங்களா? இல்லை, குகைக்குள்ளே வளர்ந்தாங்க. ஆமாம். அதுதான் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 6000 அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அந்த இயற்கையிலேயே நம்ம சில இது இருக்கும்போது நிறைய சக்திகள் நமக்கே வரும். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். சித்தர் சொல்ல சொல்ல அதை அப்படியே நடக்கிறேன். யோகாவாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும். எனக்கு சத்தியமாக சொல்கிறாங்க, எங்கள் வாத்தியார் யோகாலாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த யோகாவும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக் கொடுத்த யோகாவும் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. நான் செய்கிற யோகா யாருக்கும் தெரியல. நிறையா புக்ஸ் வாங்கி படிக்கிறேன். அதில் என்ன எழுதியிருப்பாங்களான்னு எழுதலை. நிறையா யோகா நிபுணர்கிட்ட போய் கேட்குறேன், ஏன்னா இருக்காங்க, இல்லைங்கிறாங்க. இப்போ எல்லாட்டையும் கேட்டு பார்க்குறேன், இல்லை. ஆனால் எனக்கு அப்படியே சொல்கிறாங்களே. இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, எனக்கே நான் உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். எதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா, யாரோ ஒருத்தர் உங்கள் மூலியமா அவர் மூலியமாக என்கிட்ட சொல்லுவாங்க, அது தெரியுமா, அது பெரிய சக்தி வாங்கின யோகா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நினைப்பேன், யாரோ இது கடவுள் நமக்கு சொல்லித்தரான்னு. இது மாதிரி நிறையா நான் புக் எழுதுறேன். இப்போ புக் எழுத பர்மிஷன் வாங்கிட்டேன் சித்தர்கிட்ட. சரி, எந்த சித்தர்கிட்ட வாங்கியிருக்கீங்க? போகரையா கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு இவ்வளோ தூரம் முன்னெடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அண்ட் முருகன் இவங்க 2 பேர் தான் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிவன் தான் எல்லாத்தையோட தலைமை. சிவன் தான் எல்லாத்தையும். ஸோ இவங்களை வந்துட்டு இன்னைக்காவது தியானம் பண்ணும்போது அவங்களோட தரிசனம் ஏதாவது கிடைச்சிருக்கா? இல்லை, நிறைய தரிசனம் கிடைக்கும் எனக்கு. இப்போ சிவன் கிட்ட இருந்து இன்னைக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்தது சிவன் தான். இல்லை, நான் தரிசனம் அப்படின்னு கேட்டது அவங்களுடைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். புரியுது. நேரம் மனுஷனாலாம் பார்க்க முடியாது. ஆமாம். இப்போ சிவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் யோகாசனம். அது தெரியுமா? அது வந்து பதஞ்சலி முனிவர். அவர் தான் நேரடியாக வந்து சிவன்கிட்ட கற்றுக்கிட்டு அதை வந்து மக்களுக்கு பரப்பினார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வேண்டும் போது எனக்கு ஒவ்வொரு உருவமாக வரும். எனக்கு வந்து இப்படி கண்ணை மூடிட்டேன்னா, இப்போ கண்ணை மூடினா கூட எனக்கு உருவம் தான் தெரியுது. யாரோ ஒருத்தர் தெரியுறாங்க. அது யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நினைப்பேன், இவர் வந்து போகரையா, ஒரு திருமூலர் ஐயா, ஒரு சிவன். ஆனால் சிவன் வந்து நான் ரொம்ப விரும்புவேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சலங்கெல்லாம் அப்படி கேட்கும். ஒரு நைட்லாம்னா சலங்க செம்ம ஒலி கேட்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்திங்கனாலே கேட்கும். நிறைய ஆக்டர்ஸ்லாம் என்னை வந்து அந்த உள்ளே படுக்கணும்லாம் கேட்டிருக்காங்க அந்த ரூமில். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், சென்டிமெண்ட்டாக இப்போ விஜய் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, இன்றைக்கி சிஎம் விஜயகாந்த் என்னோட ஸ்டூடெண்ட்டு. அவர் துணை எதிர்கட்சி தலைவர் வந்தார். அது மாதிரி ஸ்டாலின் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இது மாதிரி எல்லா கலைஞர் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு சக்தி இருக்குது. எல்லாமே சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் எனக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் சண்டே யூனியனில் சேர்ந்தவொன்னே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி வருவாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் பழத்தட்டெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஏன்லாம் தெரியாது, ஏதோ ஒன்று இருக்குது. நல்லபடியாக வந்தால் நல்லது நடக்கும், அவ்வளோதான்.
இப்போ நம்பிக்கைங்கிறது நிறையா இருக்குல்ல, நம்பணும். ஆமா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட யாராவது ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து ஜாதகம் பண்ணலாம் கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு? இல்லை, ஜாதகம்லாம் பார்க்க சொல்லுவாங்க. நான் அவங்க என்ன இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுவேன். நான் ஜாதகம்லாம் பார்க்க ஸோ தெரியும். அவங்களுடைய ஃபியூச்சரை கூட உங்களால கணிக்க முடியும். ஓரளவு என்னால் கணிக்க முடியும். ஓரளவு கணிப்பேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வேணா நான் ஒரு ஃபோன் போடுறேன். இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது. என் பொண்ணு தான் அவங்க, எங்களோட அப்பாவோட தம்பி, இது சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்காங்க. அவங்க கிணறு தண்ணி நின்று போச்சு. இப்போ நான் ஒரு 1.5 மாதமாக தண்ணி நின்று போச்சு. என்கிட்ட கேட்குறாங்க. நான் அப்படியே யோசனை பண்ணி தண்ணி இருக்குதுங்க அப்படிங்கிறேன். பூமியில் தண்ணியே இல்லைன்றாங்க. என்கிட்ட தண்ணி இருக்குங்கிறேன் இங்கேருந்து பார்த்து. என்னெல்லாமோ பண்ணி தண்ணி இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை சித்தப்பா தண்ணி இல்லைங்கிறாங்க. தண்ணி இருக்குது, கரெக்டான ஆளை வச்சு வேலை செய்யுங்கன்னு. அடுத்து ஒரு கரெக்டான ஆளை கொண்டு போய் தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்து போட்டாங்க. அப்புறம் அவங்க பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனை. முந்தின நாள் தான் சொன்னாங்க. நான் சொன்ன வேணாலும் நின்று போயிடும். நான் வேணால போடவா, பேசுகிறீங்களா? பண்ணிடலாம் சார். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதோ பேசுறதோ யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன டவுட்டுக்காக கேட்குறேன். அந்த தண்ணி ஒன்று மோட்டர் போட்டிங்களா நம்ம வீட்டில்? போர் போட்டிங்களா? அது நீங்கள் தண்ணி வரலன்னு தானே சொன்னீங்க? இல்லை, நான் என்ன சொன்னேன்,